பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு தம்ப்நெயில் யூடியூப்க்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த தம்ப்நெயில் எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க Google Chrome போய்க்கோங்க. நான் Google Chrome போயிட்டு photo p அப்படி டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன்லைன் எடிட்டிங் ஆப் தான். இது வந்து நீங்க வந்து Adobe Photoshop மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போனோனே நீங்க ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துக்கலாம். ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்தோனே photo p நீங்க வந்து நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணோனே நம்மளுக்கு வித் வந்து 1920 வரணும். 1920 போட்டுக்கிறேன். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 1080 போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன கலர் வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். நான் கிரியேட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. டச் பண்ணீங்கன்னா லாக் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நாம எப்படி இதில் இமேஜ் ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபைல் போய்க்கோங்க. ஃபைல் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் அண்ட் பிளேஸ் போய்க்கோங்க. ஓப்பன் அண்ட் பிளேஸ் போனதுக்கு அப்புறம் இது நம்மளுக்கு வரும். உங்களுக்கு எந்த பேஜ் வேணுமோ நீங்க அந்த ஃபைல் எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்தோடனே நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் வந்திருக்கு. நான் இப்போ இது இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு எத்தனை ஃபைல்ஸ் வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா லேயர்ஸ்ல ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு லேயர் ஒர்க் ஆகும். நான் இன்னொரு போட்டோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து இந்த இமேஜ் எடுக்கிறேன். அதே இமேஜே வருது, ஆனா ரெண்டாவது லேயரா வருது பாருங்க. இப்போ நான் இன்னொரு வேற இமேஜ் எடுத்து காமிக்கிறேன். அதே மாதிரி ஃபைல் போய்க்கோங்க, ஓப்பன் அண்ட் பிளேஸ் போய்க்கோங்க, வேணுங்கிற இமேஜ் எடுத்துக்கோங்க. போனா ட்ரைபாட் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு ஃபோட்டோ நம்ம ட்ரைபாட் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதை நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு கேட்பீங்க. அதுக்கு வந்து இங்க டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே நமக்கு டெக்ஸ்ட் வந்துடும். இதுல வந்து நம்ம ஆரம்பிச்சோடனே ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அதுக்கு இங்க டீன்னு ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். அதை நீங்க டச் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த டிராப் டவுன் பாக்ஸ் போய் டச் பண்ணி நான் வந்து இப்போ வந்து 120 எடுத்துக்கிறேன். நான் வந்து எடுத்த உடனே ட்ரைபாட் அன்பாக்சிங் டைப் பண்றேன். நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்புறம் நம்ம வேற என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்க போட்டோ வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு கேட்கும். பிரைட்னஸ் வந்து பார்த்துக்கோங்க. பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கர்வ்ஸ் போயிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பண்ண பழகிரும். நீங்க அந்த ட்ரைபாட் அன்பாக்சிங்கிற வேர்டை பாருங்க. நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணா நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து பயங்கரமா ஏறும். இதை வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் இதை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க நம்மளோட போட்டோ எப்படி இருக்குன்னு. இதுவே குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் இப்படி வந்து குறைச்சிக்கலாம். அப்புறம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வேணும்னாலும் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இதோட கலரே மாறிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் எப்படி நம்ம வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னா இது எப்படி கொண்டு வரணும்னா
இந்த லேயர்ஸ்லாம் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடுங்க. delete layer mask இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான இதே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் டெலீட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே மாறி இருக்கும். இந்த போஸ்டரைஸ் டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேறு கலரில் இருக்கும். இப்போ இன்வெர்ட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ நார்மல் இதுக்கு வந்துடுச்சு. இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் நாம் வந்து ஃபைல் போய்க்கலாம். ஃபைல் போனதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆஸ் ஜேபிஜின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்கும். இப்போ நான் கம்மியான குவாலிட்டி வைக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எப்பயுமே ஹை குவாலிட்டி வைங்க. மேக்ஸிமம் 20 MBக்குள்ளே தான் ஃபோட்டோ வரும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா குவாலிட்டி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், 1.7 MB தான் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போது நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேவ் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து சேவ் ஆயிரும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஃபோட்டோ வந்துச்சு. இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதே குவாலிட்டியில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம 100% குவாலிட்டி வச்சோம். பாருங்கள், நம்ம ஃபோட்டோ வந்து நல்லா இருக்குது. பாருங்கள், குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.